நான் முதலாக நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய 19வது வயதில் ஏற்றுக்கொண்டேன். 19வது வயதில் நான் ஆண்டரை ஏற்றுக்கொண்ட பொழுது உங்களில் ஒரு சிலர் தெரியுமா? பிஷப் ஸ்டீஃபன் நீல், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அவங்களுடைய சகோதரி இங்கே மிஷினரியாக இருந்தாங்க குன்னூரில். தெரியுமா பிஷப் ஸ்டீஃபன் நீல்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே சிஸ்டர் கை வைத்துறீங்க, உங்களுக்கு தெரியும், ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய சகோதரி அப்போ இங்கே இருந்தாங்க. அவங்க என்ன எழுதியிருந்தாங்க, நீ என்னை வந்து பார்க்க வரணும்னு. நான் அப்போ வந்தேன், குன்னூருக்கு வந்தேன். முதலாக ஆண்டரை ஏற்றுக்கொண்ட பொழுது ஒரு 18, 19, 20 வயதிலே நான் வந்தேன். நான் அப்போ தான் ஆண்டரை ஏற்றுக்கொண்டேன். அவங்க எனக்கு அநேக ஆவிக்குரிய கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. அதில் மிக முக்கியமானது, நான் வந்து 5 மணிக்கு மேலே எந்த காரணத்தை இட்டும் தூங்கக்கூடாது என்பது. அதிகாலையில் எழும்பி 1 மணி நேரமாவது முழங்காலில் நிற்கணும்னு சொன்னாங்க. பிஷப் ஸ்டீஃபன் நீல் இப்பொழுது அவங்க ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்காங்க. அந்த நாட்களில் சிறந்த பரிசுத்தவான்கள் நம்முடைய சபைகளில் இருந்திருக்காங்க. அதனால் சபை இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்குது. நம்முடைய சபைகள் சிஎஸ்ஐ, இசிஐ அல்லது எந்த சபையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, பிரதரனோ அல்லது லுத்தரன் சபைகளோ அல்லது பெந்தேகோஸ்து சபைகளோ அல்லது இண்டிபெண்டன்ட் சபைகளோ, இந்த சபைகளினுடைய ஸ்ட்ரென்த் எதுனா அதை தலைமை தாங்கி நடத்துகிறவங்க கையில் தான் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ், பழுதற்ற இருதயம் உடைய கர்த்தருடைய பிள்ளைகள்னால சபைகள் நடத்தப்படும் பொழுது அது அதிக வல்லமையுடையதாக இருக்குது. பிஷப் ஸ்டீஃபன் நீலை நான் பார்த்துருக்கேன், சிறந்த மனிதர். அவர் எழுதின புஸ்தகங்கள் உண்டு, நீங்கள் அதை வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் அவர் எனக்கு கொடுத்த அந்த ஆலோசனையை உங்கள் எல்லாருக்கும் கொடுக்க விரும்புகிறேன். காலையில் 5 மணிக்கு மேலே நம்ம தூங்காமல் இருக்கிறது நல்லது. 1 மணி நேரம் யாருக்கு கொடுக்கணும்? நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதை நான் இன்றைக்கே செய்கிறேன். நாங்கள் பிரயாணங்கள் சமயத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். சில சமயத்தில் நான் சுகமில்லாமல் போயிட்டேன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் நான் என்னுடைய நார்மல் டேஸில் நான் 4 மணிக்கு காலையில் எழும்புகிறேன், ஒரு 4:30 மணிக்கு முழங்கால் போடுறேன், ஒரு 5:30 மணி, ஒரு 6 மணி வரைக்கும் நான் முழங்காலில் நிற்கிறேன். என்ன ஆண்டவர் உங்களுக்கு முன்னால் இன்றைக்கி நிற்க வச்சுருக்காருன்னா அதுக்கு காரணம் நான் முழங்காலில் நிற்கிறதுனால தான். அது மாதிரி நீங்களும் எவ்வளவு அதிகமாக நீங்கள் முழங்காலில் நிற்கிறீங்களோ அவ்வளவு அதிகமாக உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமை உங்களுக்கு ஊற்றப்படும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாம் இயேசுவை காண முடியாது. இயேசு இல்லாமல் நாம் காண முடியாத அந்த கடவுளை என்ன செய்ய முடியாது? காண முடியாது. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவரால் நாம் ஒவ்வொரு நாளும் நடத்தப்பட வேண்டும் என்றால், நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்றால், வழி நடத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நாம் முழங்கால் படியிட வேண்டும். தனியாக முழங்கால் படியிட வேண்டும். மனந்திறந்து அவரிடத்தில் பேச வேண்டும். அவரை நம்முடைய அன்னாலை போல நம்ம இருதயத்தை அவரிடத்தில் ஊற்றிவிட வேண்டும். அது நீங்கள் எல்லாரும் செய்யணும். எனக்கு இந்த குன்னூரில் தான் எனக்கு அந்த சத்தியம் கொடுக்கப்பட்டதுனால நான் இவ்வளோ வருஷத்துக்கு பிறகு குன்னூரில் வந்து அதை உங்களுக்கு சொல்கிறதில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம் முழங்கால் படியிடும் பொழுது, வாய் திறந்து பேசும் பொழுது கர்த்தரும் நம்முடைய கண்களை திறப்பார். அப்படி திறக்கும் பொழுது வேத வசனத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தை மூலமாகவும் இயேசு நமக்கு வெளிப்படுவார். இயேசுவை நாம் எங்கே காணலாம்? கர்த்தருடைய வசனத்தில் காணலாம். எவ்வளவு அதிகமாக நம்ம கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்ம அதை காணலாம். எவ்வளவு அதிகமாக நம்ம முழங்கால் படிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக பரிசுத்த ஆவியானவர் நம்ம கண்களை திறந்து நமக்கு வசனத்தை வெளிப்படுத்திடுவார். இது வேத வசனங்களில் போட்டிகள் வைக்கிறாங்க, மனப்பாடம் பண்ணி 119 சங்கீதத்தெல்லாம் சொல்லுங்கங்க. அதெல்லாம் நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் அது வெறும் அறிவுக்கு தான் போகும். ஆனால் வேத வசனம் இருதயத்துக்கு போகணுன்னா நம்முடைய இருதயம் முழங்கால் படியிட்டு நொறுங்குண்ட ஒரு இருதயமாக இருக்கணும். காத்திருத்தல்னு சொல்கிறாருல பரிசுத்த லூக்கா அப்போஸ்தலரில், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்கிற வசனங்கள் விளங்குதா? அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் வருது, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் நீங்கள் காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வருவார், அது வரைக்கும் காத்திருங்கன்னு சொல்கிறார். இந்த காத்திருங்கள் என்கிற அந்த கிரேக்க வார்த்தைக்கு சரியான பொருள் என்ன தெரியுமா? மனம் உடைந்து ஜெபம் பண்ணுங்கள், மனம் திறந்து ஜெபம் பண்ணுங்கள், ஒளிவு மறைவில்லாமல் ஜெபம் பண்ணுங்க. உள்ளுக்குள்ள அழுக்க வைத்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணிடாதீங்க. முதல்ல அழுக்க அறிக்கை இடுங்க, அதுக்கு பிறகு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விளங்குதா? எல்லாருக்கும் விளங்குதா? சகோதரர்கள் சகோதரிகள், உங்கள் எல்லாருடைய இருதயமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக ஒரு வெள்ளை இருதயமாக இருக்க வேண்டும் என்றால்
அந்த கருப்பு இருதயம் மாறுவதற்கு இயேசுவினுடைய சிகப்பு இரத்தம் ஒவ்வொரு நாளும் உள்ளுக்குள்ள போய்கிட்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கின்றது. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், அதனால் நீங்கள் நல்லா மனதில் வைத்துக் கொள்ளணும். நமக்கு 2 பாவம் இருக்குது. ஒன்று என்னன்னா, நம்ம ஆதாம் மூலம் வந்த பாவம். ஆதாம் பாவம் செய்ததுனால நம்ம எல்லாரும் பாவத்துக்குள்ள வந்துட்டோம். விளங்குதா உங்களுக்கு? நல்லா கவனிச்சுக்கிடணும் நீங்கள். அது ஒரிஜினல் சின். அது ஒரிஜினல் சின், அது எல்லாருக்குள்ள இருக்குது. அது போக அன்றன்றாடு நம்ம பாவம் செய்கிறோம். தி ஆக்சுவல் சின், தி ஆக்சுவல் சின் இப்படின்னு 2 பாவம் நம்மளை பிடிக்குது. பார்த்துக்கிடுங்க. தி ஒரிஜினல் சின் அண்ட் ஆக்சுவல் சின். இந்த ஒரிஜினல் சின்னுக்காக இயேசு ராஜா சிலுவையிலே மரித்தார். அப்படி மரித்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே மன்னித்துட்டார். ஏதாவது ஒரு நாள் நீங்களோ நானோ இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வந்திருப்போம். அந்த இயேசு என்னுடைய பாவத்திற்காக மரித்தார். இயேசு என்னுடைய பாவத்தை 2000 வருஷத்துக்கு முன்னால மன்னித்து விட்டார். இது எனக்கு தெரியாம இருந்துச்சு, நான் இப்போ விளங்கிக்கிட்டேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நான் அவர் விசுவாசிக்கிறேன், நான் ரட்சிக்கப்படுகிறேன். இயேசு என்ற இதயத்தில் இருக்கிறார். என்ற பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்து போட்டார். புரிதவங்களுக்கு? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அந்த இரக்கம் எப்பொழுது கொடுக்கப்படுகின்றது? நாம் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்படுறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம ஆக்சுவல் சின்ஸ் நம்ம விழுந்துதான் செய்கிறோம். கோபம் வந்துதான் செய்யுது. எப்பொழுதும் நம்ம அன்றோடு நெருங்கக்கூடிய ஒரு ஜீவிதத்தில் வாஞ்சிக்கிறோம். ஆனால் சில சமயத்தில் அல்லது பல சமயத்தில் நம்ம பின்வாங்குகிறோம். அப்பொழுது அதான் ஆக்சுவல் சின்ஸ். அப்போ நம்ம அறிக்கை செய்யணும். பாவ அறிக்கை இல்லாமல் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை கிடையாது. எல்லாரும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவரை பின்பற்றணும். முழு நேர ஊழியக்காரங்கள் என்றாலும் பரவாயில்ல, விசுவாசிகள் என்றாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாரும் வெறும் மனிதர்கள் தான். நாம் மாறுதட்டவே முடியாது. நம்ம விழமாட்டேன், நான் பெரிய ஸ்ட்ராங் பிலீவர்னு யாரும் சொல்ல முடியாது. நம்ம ரொம்ப பயத்தோடும் ரொம்ப நடுக்கத்தோடும் என்றால் முடிவு வரைந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நான் அதுக்கு பிறகு ஒரு இடம் வந்தேன். அப்போ நான் சர்ச் எஸ்டேட்டுக்கு வந்திருந்தேன். ஏசையன் சொல்லி ஒரு அருமையான அண்ணன் நண்பர் சுசேஷ ஜபக்குழுவில் எனக்கு அதிகம் உதவி செய்தவங்க. அவங்க வீட்டில் நானும் என் மனைவி பிள்ளைங்களாம் வந்திருந்தோம். இந்த ட்ரெயின்லலாம் அப்போ ஏறணும். நாங்கள் 2 பிள்ளைங்க இவெல்லாம் வளர்ந்துட்டாங்க. எனக்கு 2 பிள்ளைங்களும் ஒரு பையனும் இருக்காங்க. எல்லோரும் திருமணம் ஆயிட்டு. ஆனால் நான் குன்னூருக்கு போகிறேன்னு என் மகாட்ட சொல்லும் பொழுது அவளுக்கு இப்பொழுது 30 வயசு போல் ஆகுது. அவள் ஞாபகப்படுத்தினான், நம்ம ட்ரெயினில் போகணும். அவங்க சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம அப்பா அம்மா சேர்றது மறக்கவே மறக்காது, அவளுக்கு நம்ம பேசுகிறதும் மறக்காது. அப்போ 2 வந்தேன். அண்ணனுக்கு அவங்களுடைய குடும்பத்துக்காக நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். நான் சர்ச் எஸ்டேட்டில் அநேக ஆண்டோடைய பிள்ளைங்க இருந்தாங்க, நான் கண்ணால் பார்க்க முடிஞ்சது. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் அடுத்த ஒரு 30-35 நிமிஷம் அல்லது 40 நிமிஷம் உங்களிடத்துல ஒரு 3 தீர்மானத்தை நீங்கள் எடுக்கும்படி நான் ஒரு 3 குறிப்பு வைக்க விரும்புகிறேன். உங்களுடைய லைஃப் முழுசும் நானும் இந்த 3 தீர்மானங்களையும் தினமும் என்னுடைய இதயத்திற்குள்ளே நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். இந்த 3லையும் நானும் நீங்களும் நிலைத்து நின்றால் நம்மை போல சந்தோஷமானவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இந்த 3ஐயும் நீங்கள் நல்லா கவனிக்கணும். நீங்கள் உங்களுடைய இதயத்தில் இந்த 3 குறித்தும் யோசித்து ஒரு நல்ல தீர்மானத்திற்குள்ளே வந்தவர்களாக இந்த கூட்டத்தை விட்டு நீங்கள் புறப்பட்டு செல்லணும். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் கர்த்தருடைய கர்த்தரை நேசிப்பதற்காக கர்த்தருக்காக நேரம் கொடுக்கிறவர்களுக்கு அவர் நாட்களை கூட்டி கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருக்காக நீங்கள் 1 மணி நேரம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு 1 டே அவர் ஆட் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அதனால் உங்களை அவர் கனம் பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் வந்த இந்த இடத்துல உங்களுடைய வயது எப்படி இருந்தாலும், உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருந்தாலும், உங்களுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும், இந்த 3 குறிப்புகளிலேயும் நீங்கள் திடமாக நிற்பீர்கள் என்றால் நீங்கள் சூழ்நிலைகளை குறித்து பயப்பட மாட்டீர்கள், பிரச்சனைகளை குறித்து வருந்த மாட்டீர்கள், கஷ்டங்களை குறித்து நொந்து கொண்டிருக்க மாட்டீர்கள். நாம் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை,
நடப்பதையெல்லாம் நம்ம நினைக்க முடியவில்லை. இவ்வளவுதான் நாம் மனிதர்கள். பிரியமானவர்களே, நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு கெட்டது நடந்துருது. இந்த 2008 வருஷம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், 7வது வருஷத்தை விட கஷ்டமாக இருக்கேன்னு மனசு சில சமயத்தில் சொல்ல ஆரம்பிக்குது. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நினைக்கிறபடி ஒன்று நடக்க வேண்டாம், ஆனால் நம்ம வாஞ்சிக்கிறபடி ஒன்று நடந்துடணும். அதாவது முதல் குறிப்பு, நான் என் இயேசுவில் இருப்பேன். நான் என் இயேசுவில் இருப்பேன். இதான் உங்களுடைய சமூகத்தில் என்னுடைய இதயத்திலிருந்து நானும் நீங்களும் வாஞ்சிக்கிற ஒன்றாக. முதலாவது என்னுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே நான் என் இயேசுவில் இருப்பேன். மனிதராகிய நாம் ஏதாவது ஒன்றில் இருந்துதான் தீர வேண்டியது இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒன்று நாம் சாத்தானில் இருக்க வேண்டும், ஒன்று நாம் பிசாசில் இருக்க வேண்டும், ஒன்று நம்முடைய விரோதியின் இடத்துல இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நம்முடைய பங்காளன் இடத்துல இருக்க வேண்டும். நம்முடைய இயேசு, என்னுடைய இயேசுவில் நான் இருப்பேன். இந்த 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 மிக முக்கியமான இந்த வரியை கேட்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே, இதை சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே. இதை சொல்லவோ அல்லது கேட்கவோ இந்த குன்னூரில் 100க்கு ஒரு 10 பேருக்கு தான் வாய்ப்பு கிடைத்திருக்கும், 90 பேருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அப்படி வாய்ப்பு கிடைத்தாலும் அவர்களால் இதை விளங்கி கொள்ள முடியவில்லை. இயேசுவில் இருப்பேன் என்று இப்படி சொல்லுவது முட்டாள்தனமானது, பைத்தியக்காரத்தனமானது. இயேசுவில் இருந்து கொண்டு இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும்? நீ பொய் சொல்லாமல் எப்படி வாழ முடியும்? நீ தப்பிதம் செய்யாமல் வாழ முடியுமா? பிரியமானவர்களே, எத்தனையோ கேள்விகள் கேட்கக்கூடிய ஒரு குன்னூரிலே, ஒரு நீலகிரி மாவட்டத்திலே, தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே, உலகத்திலே நாம் சொல்லும் ஒரு வரி, நான் இயேசுவில் இருப்பேன். தைரியமாக நீங்கள் சொல்ல முடியுமா? இந்த வரியை சந்தோஷமாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா உங்களால்? நான் இயேசுவில் இருப்பேன். உங்கள் மனதில் நீங்கள் யோசித்து பார்க்கணும். உங்களை யாருக்கெல்லாம் இதை தைரியமாக சொல்ல முடியுமோ ஆண்டவர் இன்னும் மேலமான தைரியத்தை கொடுக்கட்டும் உங்களுக்கு. இது இன்னும் தைரியமாக சொல்லத்தக்கதாக. எப்பொழுதெல்லாம் நெருக்கடி வருகின்றதோ, எப்பொழுதெல்லாம் மனிதர்கள் உங்களை கடிக்க வருகின்றார்களோ, அடிக்க வருகின்றார்களோ, இடிக்க வருகின்றார்களோ, அப்பொழுதெல்லாம் நீங்கள் பதில் பேசாதபடிக்கு நான் இயேசுவில் இருப்பேன். நான் மாம்சத்தில் இருக்க மாட்டேன், நான் பிசாசில் இருக்க மாட்டேன், துன்மார்க்கருடைய கூட்டத்தில் இருக்க மாட்டேன், குடிகாரர்களை நோக்கி போக மாட்டேன், மதுக்கடைகளை திணைக்க மாட்டேன். நான் இயேசுவில் இருப்பேன். பீடி சிகரெட்டில் இருக்க மாட்டேன், பொய்யில் இருக்க மாட்டேன், என் மனைவிக்கு உண்மை இல்லாமல் இருக்க மாட்டேன், என் புருஷனை வஞ்சிக்க மாட்டேன். நான் இயேசுவில் இருப்பேன். நான் இயேசுவில் இருப்பேன். பிரியமானவர்களே, இது ஒரு நல்ல வார்த்தை. ஏன் நாம் இயேசுவில் இருக்க வேண்டும்? ரெண்டு முக்கியமான குறிப்பு இருக்கின்றது. ஒன்று, இயேசு இரட்சகர். இயேசுவை தவிர இரட்சகரே இல்லை. ஆகையாலே நீங்களும் நானும் இருக்க வேண்டிய நபர் யார்? இரட்சகருக்குள் நாம் இருக்க வேண்டும். இது முக்கியமானது. அவர் இரட்சகராக இருக்கிறார். எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை ரட்சிப்பார். பிசாசிலிருந்து ரட்சிக்கிறார், பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார், சோதனைகளிலிருந்து ரட்சிக்கிறார், கஷ்டங்களிலிருந்து ரட்சிக்கிறார், நஷ்டங்களிலிருந்து ரட்சிக்கிறார், வெட்கங்களிலிருந்து ரட்சிக்கிறார், பயத்திலிருந்து ரட்சிக்கிறார். பிரியமான ரட்சிப்பு என்கிற வார்த்தை இது எல்லாவற்றையும் மொத்தமாக சேர்த்த ஒரு வார்த்தை. அதனாலே ஒரு ரட்சிப்புக்கு ஒரு ஆள்கிட்டையும், இன்னொரு ரட்சிப்புக்கு இன்னொரு ஆள்கிட்டையும், இன்னொரு ரட்சிப்புக்கு இன்னொரு ஆள்கிட்டையுமாக ஒரு 100 கடவுளை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 10 படங்களை தொங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 90 கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 10 நதிகளுக்கு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கும் எனக்கும் இது அறிந்திருப்பாய் என்றால், பிரியமானவர்களே, எல்லாம் நமக்கு வருகின்றது. பணம் வருகின்றது, கல்யாணம் பண்ணினால் பிள்ளைகள் வருகின்றார்கள், வசதிகள் வருகின்றது, எல்லாம் வருகின்றது. ஆனாலும் நாம் ஒன்றை தேடிக்கொண்டே போகிறோம். அது என்ன தெரியுமா? சந்தோஷம், சமாதானம் தேடிக்கொண்டே போகிறோம். மன நிம்மதி தேடிக்கொண்டே போகிறோம். எல்லாம் நமக்கு இருக்கின்றது. வீட்டில் இல்லாத என்னது பிரியமானவர்களே? வாஷிங் மிஷின் இருக்கின்றது, ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கின்றது, டெலிவிஷன் இருக்கின்றது, மொபைல் இருக்கின்றது. எல்லா டெக்னாலஜியும் நம்ம கையில் இப்போ வந்து விட்டது. ஆனாலும் தேடிக்கொண்டே போகிறோம், தேடிக்கொண்டே போகிறோம், தேடிக்கொண்டே போகிறோம்.
அதான் இந்த உலகத்தில் நமக்கு அப்பால் பட்டவர்கள் செய்யும் வேலை. ஆனால் நான் இயேசுவில் இருப்பேன் என்று சொல்கிறவன் தேடிக்கொண்டே போக மாட்டான். எல்லாம் எனக்கு இருக்கின்றது. நான் இயேசுவில் இருக்கும் பொழுது எல்லாம் எனக்கு இருக்கின்றது. ஸோ அருமையான சகோதரர்களே, இரட்சகரில் இதான் நீங்கள் முதலாவது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நானும் கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இனி எப்பொழுது நாம் சந்திக்க போகிறோமோ அப்பொழுது சந்திக்கலாம். ஆனால் இப்பொழுது வந்திருக்கிற இந்த சந்திப்பில் நான் ஒன்று உங்களிடத்திலே முதலாவது ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் ஃபார் யூ டு ஹேவ் எ சக்சஸ்ஃபுல் லைஃப், டு சக்சீட் இன் லைஃப். பிரியமான, சக்சஸ் என்பது எவ்வளவு முக்கியமானது. அதற்கு இந்த வார்த்தை வேணும், நான் இயேசுவில் இருப்பேன். நான் இயேசுவில் இருப்பேன் என்றால் இயேசு எனக்கு இரட்சகர். நீங்கள் வேறு ஏதாவது இருப்பீர்கள் என்றால் பிரியமானவர்களே, அது எதுவும் உங்களை ரட்சிக்கப் போவது இல்லை. ரெண்டாவது, வேறு எதுவும் உங்களுக்கு பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டதில்லை. தான் ரெண்டாவது அதில் வருவது, எனக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரே ஒருவர் இயேசு மட்டுமே. மற்றது அனைத்து மனிதனால் கொடுக்கப்பட்டது. மனிதனால் கொடுக்கப்பட்டதை நீங்கள் தயவு செய்து நம்பாதேயுங்கள். ஏசாயாவிலே 2வது அதிகாரத்திலே கடைசி வசனத்திலே, நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதீங்கள், நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். சுவாசம் இருக்க வரைக்கும் மனிதன் நம்ப முடியாது என்றால் அவன் ஒரு பெணமான பிறகுதான் நம்ப முடியும் என்று சொல்கின்ற வசனம். மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லியிருக்கின்றது. நம்முடைய உலகத்திலே நாம் சமுதாயமாக, ஒரு கூட்டமாக, ஒரு அமைப்பாக, ஒரு குடும்பமாக வாழத்தான் வேண்டியது இருக்கின்றது. ஆனால் ஒரு கணவனுடைய முழு நம்பிக்கை மனைவி மேலே வர முடியாது. ஒரு மனைவியினுடைய முழு நம்பிக்கை கணவனிடத்தில் வர முடியாது. அவர்கள் 2 பேருடைய நம்பிக்கையும் இயேசுவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் மனிதர்கள் இன்னொரு மனிதர்களை நம்ப முடியாது. எல்லாவற்றிற்கும் அவர்களை சார்ந்து கொண்டு இருக்க முடியாது. நம்ம எல்லாருக்கும் வீக் ஸ்பாட்ஸ் இருக்கின்றது. நம்ம எல்லாரும் பலவீனர்களே. பிரியமானவர்களே, மனிதர்களை தயவு செய்து நம்பாதேயுங்கள். மனிதர்கள் யாரும் உங்களுடைய ஹீரோவாக மாறக்கூடாது. சினிமா பைத்தியங்கள், சினிமா நடிகைகள், சினிமா நடிகர்கள், கட்சி தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், யூனியன் தலைவர்கள். சகோதரனே, சகோதரியே, நீ ஆண்டவருக்குள் இருப்பாய் என்றால் உனக்கு யூனியனே அவசியம் இல்லை. நீ இயேசுவில் இருப்பாய் என்றால் உனக்கு எந்த சப்போர்ட்டும் அவசியம் இல்லை. நீ இயேசுவில் இரு, அவரே உன்னுடைய யூனியன், அவரே உன்னுடைய கட்சி, அவரே உன்னுடைய எல்லாவற்றுக்கும் எல்லாம். நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதான் நான் இயேசுவில் இருப்பது. நான் இயேசுவில் இருப்பது. எல்லாருக்கும் மரியாதை நாம் கொடுக்க வேண்டும். யாரையும் நாம் குறைவாக நினைக்க முடியாது. We have to respect everybody. We should never worship anybody. நன்றாக நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க சகோதரிகள். இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தம்பி சொன்னாங்க, நிறைய இடங்கள்ல இன்னைக்கு வேலைகள், ஜனங்கள் அது நடுவில் வந்திருக்கிறாங்க. வந்ததுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால நான் இதை என்னுடைய இதயத்திலிருந்து வசனத்திலிருந்து கொடுக்க விரும்புகிறேன். நான் இயேசுவில் இருப்பேன். பூமி அதிர்ந்தாலும், ஆடி பொங்கினாலும், என்ன நேரிட்டாலும் நான் இயேசுவில் இருப்பேன். எத்தனை நடக்குதுன்னு செய்யும். இனிமேல் மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? வீட்டில் போனோன்னே எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் இருக்கும். வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரதான் செய்யும், ஏதாவது ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். உடனே தலையில் கை வச்சுட்டு உட்காரவே கூடாது. நான் இயேசுவில் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஏசாயா 26:3 என்ன சொல்கிறது? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர். இயேசுவில், இயேசுவில். சகோதரனே, என் சகோதரியே, நீ இயேசுவில் இருப்பாய் என்றால், நீ இயேசுவில் இருப்பாய் என்றால், உனக்கு பெரிய ஃப்ரெண்டு உங்களுக்கு இருக்கலாம். அவர் ஒரு நாள் கூட உங்கள்கிட்ட பேசலை, அவர் முகத்தை பார்க்கலன்னா உங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிரும். அந்த ஃப்ரெண்ட் அவசியம் இல்லை. நீங்கள் இயேசுவில் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் யாரு எங்க என்னன்னா சரி, யூ வில் நெவர் மிஸ் எனிபடி. நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பது. பிரியமானவர்களே, ஏன் நாம் இயேசுவில் இருக்க வேண்டும் என்கிற இந்த வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், ஆண்டவர் நம்மை தேவனுடைய சாயலிலே சிருஷ்டித்ததுனாலே. வேற யாரையும் ஆண்டவர் அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கலை. மிருகங்களோ பறவைகளோ தண்ணீரில் போகிற ஜந்துக்கள் எதுவுமே தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்படலை. மனிதர்களாகிய நம்ம அவருடைய சாயலில் சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய சாயலில்
அதாவது அது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம். அதாவது the power to think, the power to choose, the power to decide, இது கர்த்தருக்கு மட்டுமே உண்டு. அதை மனுஷனுக்கு கொடுத்திருக்காரு. பாருங்க எவ்வளவு அருமையானது பாருங்க. the power to choose, the power to think, the power to decide, எல்லாம் தேவ சாயலில் உள்ளவங்களுக்கு தான் கிடைக்கும், வேற யாருக்கும் கிடைக்காது. பாவம் என்பது என்ன தெரியுமா? மிஸ்யூசிங் த பவர் ஆஃப் சூசிங். வாட் இஸ் சின்? விபசாரம் செய்யறது பாவம், கள்ளு குடிக்கிறது பாவம், பீடி குடிக்கிறது பாவம், பொய் சொல்றது பாவம். இதெல்லாம் பாவத்திற்கு, பாவம் என்பதனுடைய இந்த மிஸ்யூஸ் பண்றதுனால வரக்கூடிய விளைவுகள். நம்ம தப்பிதமான தீர்மானம் செய்யும் பொழுது பாவத்தில் விழுந்துடுறோம். நம்ம மிஸ்யூசிங் த பவர் ஆஃப் சூசிங். ஒவ்வொரு நாளும் we have to take decisions. ஆண்டவர் அப்படித்தான் நம்மளை வச்சிருக்காரு. நீ கூட்டத்துக்கு போகுமா போக வேண்டாமா? ஒருவேளை ஒரு 10 பேர் யோசிச்சிருப்பாங்கன்னா ஒரு 5 பேர் வந்திருப்பாங்க, ஒரு 5 பேர் வந்திருக்க மாட்டாங்க. அது அவங்களுடைய இஷ்டம். அதனால தான் ஆண்டவருமே யாரையும் வற்புறுத்துறது இல்லை. வருத்தப்பட்டு பாருங்க சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எதை பாரு சொல்லுவேன். யாருடைய கையையும் பிடிச்சு முறுக்கி என் பின்னால் வான்னு சொல்லி ஒரு நாள் ஆண்டு சொல்ல மாட்டாரு. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராக தான் கேட்பாரு. இதோ வாசல் படியிலிருந்து தட்டுக்கிறதுன்னு சொல்றாரு, உடைச்சி உள்ள வருவேன்னு சொல்ல மாட்டாரு. யூ ஷுட் பி வாலண்டியர். அதான் ஆண்டவர் அப்படி திருச்சிட்டாரு நம்மளை, அப்படி வச்சிட்டாரு நம்மளை. பிள்ளைங்க பிறக்குது, சின்ன பிள்ளைகளா இருக்கிறது நல்லா இருக்குது. வளர்ந்த பிறகு ஒரு பையன் ஒரு பிள்ளை பின்னால போகிறான், அல்லது அம்மாவுக்கு தெரியாம அப்பாவுக்கு தெரியாம ஒரு பையன் பின்னால போகிறான். நம்ம கண்டிக்கிறோம், ஆனா கீழ்ப்படிய மாட்டேங்குது நம்ம பிள்ளைங்க. நம்மளை அடிக்க முடியுமா? வீட்டை விட்டு விரட்ட முடியுமா? முடியாது. சொல்லத்தான் முடியும். பிரியமானவர்களே, மனிதர்களை அப்படி சிருஷ்டித்திருக்கிறார் ஆண்டவர், அப்படி சிருஷ்டித்திருக்கிறார். அதனாலே தான் நம்ம மிக முக்கியமாக யோசிக்க வேண்டியது, நான் இயேசுவில் இருக்க வேண்டும் என்பதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், நான் செய்யும் எல்லா தீர்மானங்களும் என்னை ஆசீர்வதிக்கும் தீர்மானங்களாக இருக்க வேண்டும். நாளைய தினத்தை குறித்து இன்றைய தினத்தில் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு எடுக்க ஒரு தீர்மானம், முடிவு இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகும் ஒரு ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஒரு முடிவாக இருக்க வேண்டும். குயிக் டிசிஷன்ஸ் அண்ட் செல்ஃப் டிசிஷன்ஸ். யார் எடுக்கிறார்? இயேசுவுக்குள் இல்லாதவர்கள். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி, கணவனை கலந்து, மனைவியை கலந்து, உடன் சகோதரர்களை கலந்து உடன் ஊழியர்களை கலந்து எடுக்கும் பொழுது அந்த தீர்மானம் எவ்வளவு நல்ல தீர்மானமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, நாம் ஏன் இயேசுவில் இருக்க வேண்டும் என்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், நாம் தீர்மானம் எடுக்க வேண்டியவர்களாக இருப்பதனாலே. நாம் தீர்மானம் எடுக்காமல் சும்மா இருக்க முடியாதபடிக்கு இந்த உலகத்தில் நாம் பிறந்து விட்டோம். பிரியமானவர்களே, ஒரு 12வது வகுப்புக்கு போகும் பிறகு நம்ம காலேஜில் என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம்னு யோசிக்கிறது வேற. ஒரு 7வது வகுப்பு வரும் பொழுதே என்னுடைய ஃபியூச்சரில் நான் என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறேன் என்பது வேற. அந்த எண்ணம் 7வது வகுப்பில் வர வேண்டும் என்றால் தாய்க்கும் தகப்பனுக்கும் அதில் ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். 7th ஸ்டாண்டர்ட் தான் நம்முடைய ஃபியூச்சரில் நம்முடைய பிள்ளைகளை ஷேப் பண்ணக்கூடியது. பிரியமானவர்களே, இட் இஸ் நாட் 10th ஸ்டாண்டர்ட். அப்படியானால் நாம் தீர்மானம் எடுக்கிறதை பொறுத்து இருக்கின்றது. நம்முடைய பிள்ளைக்கு எப்படிப்பட்ட பையன் வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்றால், அப்பா அம்மா சொல்ற பிள்ளையை தான் கெட்டுவேன், பையனு தான் கெட்டுவேன் என்றால் எவ்வளவு முக்கியமான பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகள் அப்படி இருப்பார்கள் என்றால் அது எவ்வளவு சந்தோஷமானது. பிரியமானவர்களே, எவ்வளவு சந்தோஷமானது. அப்படினால் தாயும் தகப்பனுமாக நாம் யாருக்காக நாம் வாழுகிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் வாழ்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல தீர்மானம் எடுப்பதற்காக வாழ்கிறோம். அப்படினால் தாயும் தகப்பனும் சேர்ந்து இயேசுவில் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்களிடத்தில் மிக தாழ்மையோடு நான் சொல்கிறேன், நாம் தீர்மானம் எடுப்பது சரியான தீர்மானமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் இயேசுவில் இருக்க வேண்டும். இயேசுவில் இல்லாமல் எடுக்கப்படும் எந்த தீர்மானமும் தவிடுபடியாக போகும். நீ எத்தனை 5 ஆண்டு திட்டமும் கொண்டு வாருங்கள், நீங்கள் என்ன அழகாக விவசாயிகளுக்கு எல்லா கடன்களையும் நீக்கிவிட்டேன் என்று சொல்லுங்கள், எத்தனை பட்ஜெட்டை நீங்கள் கொண்டு வாருங்கள், எத்தனை ஐக்கிய நாட்டு சபைகளை நீங்கள் கொண்டு வாருங்கள், எத்தனை அணுக்குண்டுகளை காட்டி ஒருவரை ஒருவர் பயங்காட்டுங்கள், தவிடுபடியாக போவீர்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாடும், ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு குடும்பமும் தகடுபடியாக போய் கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? தப்பிதமான தீர்மானங்கள். நீ தவிடுபடியாக போகாமல் இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய தீர்மானம் சரியான தீர்மானமாக இருக்க வேண்டும்.
நல்ல தீர்மானமாக. அதற்கு நீ இயேசுவில் இருக்க வேண்டும். ஏனென்றால் தீர்மானம் எடுக்க வேண்டியவர்களாக நாம் இந்த உலகத்திலே சிருஷ்டிக்கப்பட்டு விட்டோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி இன்னைக்கு தூங்கும் வரைக்கும், ஆண்டவரே என்னுடைய நேரத்தை நான் எப்படி செலவழிக்க வேண்டும் ஆண்டவரே, இது நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். யாரெல்லாம் நான் பார்க்கணும் ஆண்டவரே, பார்த்தால் எப்படி பேசணும் ஆண்டவரே, இல்லையா? உங்களுடைய வார்த்தையானது கிருபை நிறைந்ததாகவும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாகவும். உப்பால் சாரமேற்றப்பட்டது என்றால் நாம் பேசுகிறது எப்படிப்பட்டது? the matter we talk. உப்பால் சாரமேற்றப்பட்டது என்றால் the matter we talk. கிருபை நிறைந்தது என்றால் the manner we talk. the manner we talk. பிரியமானவர்களே, உங்க சொந்த பிள்ளைகிட்டே நீங்க எரிந்து விட முடியாது. ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க இன்னைக்கு எல்லாரும். கர்த்தர் உங்களுக்கு இறங்கட்டும், கர்த்தர் எனக்கு இறங்கட்டும். ஒவ்வொரு நாள் காலையிலேயும் எனக்கு அந்த பிஷப் ஸ்டீபன் ஐயா சொன்னது எனக்கு பிரயோஜனமா இருக்குது. இன்னைக்கும் நான் என்னைக்காவது நான் என்னுடைய மார்னிங் ப்ரேயரை நான் மிஸ் பண்ணியிருப்பேன் என்றால், that day is a empty day for me. It's a driest day for me. அன்னைக்கு தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். நீங்கள் காலையில் எழும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க. அம்மா முழங்கால் படியிடுங்க. ஐயா, நீங்கள் உலகத்துக்கான காரியத்துக்காக நீங்கள் அழ மாட்டீங்க, இந்த ஆத்துமாக்களுக்காக மாத்திரம்தான் அழுவீங்க. நீங்கள் அழ நிறையா கோயில்கள் அங்கே வந்துடும். ஆமாம், சுவிசேஷ ஊழியத்திற்கு முக்கியமானது பணம் அல்ல, கண்ணீர். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். காலையிலே நீங்க எழும்பி உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, புருஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க, மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகள் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, பேர பிள்ளைகள் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்களோடு இணைந்து நெருக்கத்தில் இருப்பாங்கல்ல, யாராவது ஒரு டீம் இருக்கும் உங்களோட, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய குருவானவருக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, நீலகிரி மாவட்டத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, தமிழ்நாட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு பிறகு இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, இமயமலை பகுதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, சிக்கிமுக்காக ஜெபம் பண்ணுங்க, திரிபுராவுக்காக ஜெபம் பண்ணுங்க, மணிப்பூருக்காக ஜெபம் பண்ணுங்க, அசாமுக்காக ஜெபம் பண்ணுங்க, மேற்கு வங்காளத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, டார்ஜிலிங் கவுன்சிலுக்காக ஜெபம் பண்ணுங்க. இது எல்லாத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. போதும், இவ்வளவு போதும். ஆண்டவர் உங்களை முழு நேரமா அழைக்கிறாப்புல இல்லை, ஆனால் உங்களை முழங்கால் போட்டு ஆண்டவரே இந்த மக்களுக்காக கண்ணீர் மாற்றும் பொழுது ஐ டெல் யூ, நீங்க ஜெபம் பண்ண நீங்க கண்ணீர் விட உங்கள் இருதயம் அப்படியே ஆவியானவரால் என்ன செய்திரும்? நிரம்பிரும். நீங்க கண்ணீர், ஒரு கண்ணீர் விடுங்க, அங்க 100 பேருடைய இதயத்திலிருந்து சாத்தம் ஓட ஆரம்பிப்பான், உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஸோ அருமையானவர்களே, காலையிலே எழும்பி ஜெபம் பண்ணி, நான் என் பையில் அப்படி ஒரு சின்ன தாள் வச்சுருப்பேன். இதில் எழுதிடுவேன் இந்த நாள் முழுவதும் நான் என்ன செய்யணும்னு டைம் போட்டு எழுதிடுவேன். எழுதி எப்பவுமே என் பையில் வச்சுருப்பேன். யாராவது மீட் பண்ணணும்னா அதையும் எழுதிடுவேன். இதெல்லாம் நான் காலையில் ஜெபம் பண்ணும்போது நான் எழுதி ஆண்டுகிட்ட கொடுத்துட்டு பிறகு பைக்குள்ள வச்சுவிடுவேன். நீங்களும் அப்படி செய்யலாம், இதோட நல்லாவும் செய்யலாம். நீங்கள் ஒரு என்னோட உங்களுக்கு ஆண்டவர் இன்னும் அதிகமாக வேலை கொடுப்பார். ஆனால் நீங்கள் தயவு செய்து செய்யணும். யூ நீட் டு மேனேஜ். எல்லாம் நீங்கள் சொல்ல மாதிரி என்னது மேனேஜ்மெண்ட்டு, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு என்னன்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையோட முக்கியமான மேனேஜ்மெண்ட் செல்ஃப் மேனேஜ்மெண்ட். பிரியமானவர்களே, அதனாலே தான் நாம் இயேசுவில் இருக்க வேண்டியது இருக்கு. பிரியமானவர்களே, நாம் இயேசுவில் இருக்க வேணும். அவருடைய சாயலில் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் செராக்ஸ் எடுக்கிறீங்க. செராக்ஸ் எடுக்கிறது என்னது? காப்பி எடுக்கிறோம். அதுதான் we are xerox of a living God. காப்பி மாதிரி அப்படியே ஒரு செராக்ஸ். ஃபேக்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இமெயில் இந்த பேர் ரொம்ப உபயோகிக்கிறதில்ல இல்லையா? ஃபேக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபார் அவே செராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தூரமானவர்களுக்கு ஒரு 200 மைலுக்கு அங்கிட்டும் அந்த தாள் போயிட்டாலும் அங்கே இருக்கிற தாளும் இந்த தாளும் ஒரே தாள் தான். பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவரும் பூலோகத்தில் இருக்கிற நாமும் ஒரே சாயல் தான். அங்கேருந்து செராக்ஸ் பண்ணிட்டார் ஆண்டவர். வண்டி தானே காப்பி. அதனாலே தான் நாம் இயேசுவில் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இயேசுனுடைய தேவனுடைய சாயலிலே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். உங்களில் எத்தனை பேருக்கு இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு ஒரு புக் இருக்குது பார்த்துடுங்க. அது கிடைச்சா நீங்கள் தயவுசெய்து வாங்கி படிக்கணும். இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட். அதில் ரொம்ப நல்லா இருக்குது சில வார்த்தைகள். நம்மளை 2 வார்த்தை நீங்கள் யோசித்து பார்க்கணும்.
ஒன்று வந்து வேதக்காரங்க வாங்க பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் தெரியுமா? வேதத்தை கையிலே தூக்குகிறவர்கள். அடுத்தது கிறிஸ்தவன்கிறாங்க. ஏன்னா அவன் கிறிஸ்து, கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்தவன். அப்படின்னா ஜனங்களே, உலகத்தில் உள்ளவர்களே நம்மளை என்ன சொல்றாங்க? யூ ஆர் தி இமேஜ் ஆஃப் காட். நீங்கள் கடவுளை காப்பி அடித்தவர்கள். இதற்கு நாம் இயேசுவில் நிற்கணும். இயேசுவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய சாயலிலே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருப்பதனால விழுந்துட்டோம். ஆனால் விழுந்துட்டோம். ஒரிஜினல் சின் பிளஸ் ஆக்சுவல் சின்ஸ் விழுந்துட்டோம். ஆனாலும் கர்த்தர் தம்பி செல்வராஜ் ஜெவன் பொழுது அடிக்கடி இந்த வார்த்தைகளை உபயோகிப்பாங்க, கிருபையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரேங்கன்னு. இல்லை தம்பி, நீங்கள் அடிக்கடி அப்படி ஆரம்பிப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது முறையில் ஜெபத்தை ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அப்படி விழுந்தாலும் கிருபை கொடுக்கப்பட்டுச்சு, இரக்கம் கொடுக்கப்பட்டுச்சு. விடலையே நம்மளை விடலையே, கர்த்தர் நம்மளை கைவிடவில்லையே. இப்படி பாவம் செய்துட்டேன்னு ஆதாமையும் ஏவாளையும் அவரை அடித்து கொன்று விடவில்லையே. பிரியமானவர்களே, புது சிருஷ்டி ஆக்கிட்டார். சிருஷ்டி விழுந்துட்டாலும் அந்த சிருஷ்டி என்ன செய்துட்டாரு? புது சிருஷ்டி ஆக்கிட்டார். இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் என்றைக்கு வந்தாரோ அன்றைக்கு நான் நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி. ஆவி புதுசு, ஆத்மா புதுசு, சரீரம் புதுசு, வருங்காலம் புதுசு, நான் செய்ய போற எல்லாமே புதுசு. இதோ சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். அதனால தான் தம்பிமார் பாடின பாட்டை பார்த்தீங்களா? பின்னாக நான் பார்க்க மாட்டேன். நான் இதில் உங்களுக்கு வெற்றி வேண்டும் என்றால் இயேசுவில் இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் இந்த 2008 மார்ச் மாதம் இல்லையா, மார்ச் மாதம் தானே 1ஆம் தேதியை எதில் செலவழிப்பீங்க? கடந்த காலத்தில் செலவழிப்பீங்க. எப்போ பார்த்தாலும் நேற்று நடந்தது உங்கள் ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கும், போன மாதம் நடந்தது உங்கள் ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கும், போன வருஷம் நடந்தது ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கும், அவங்க செய்தது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கும், இவங்க செய்தது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கும். அப்படியாக பழைய காலமானது உங்கள் மனசையும் உங்கள் இருதயத்தை நிரப்பி இன்னைக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் ஆக்கி போடும். நீங்கள் புது சிருஷ்டி ஆகியிருப்பீர்கள் என்றால் இது நினைக்க மாட்டீங்க. அன்றியும் அவரிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்துன்னு சொல்லி ஒரு ஸ்தோத்திரம் போடுவீங்க, எல்லாம் ஓடி போயிடும். விளங்குதான் நான் சொல்றது? உங்களுக்கு விளங்குதா? ஆனால் இதை செய்ய முடியாத அநேகருக்கு, ஏன்னா அவங்க இயேசுவில் இருக்க மாட்டாங்க. இயேசுவில் இருக்கிறவர்கள் இதுவரைக்கும் நடந்த அனைத்துக்கு என்ன சொல்லுவாங்க? ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. அதான் இயேசுவில் இருத்தல். ஏன்னா புது சிருஷ்டி ஆகும் பொழுது கடந்த காலங்கள் எல்லாம் பின்னாக போய்விடுகின்றது, நாம் இனி முன்னாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் தீத்துவுக்கு வாருங்கள். தீத்து 3ஆவது அதிகாரத்தில் பாருங்கள், 7வது வசனம். அவருங்கிற இடத்துல தேவன் வச்சுக்கோங்க. தேவன் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். வசனத்தை விட்டுறாதீங்க. இதில் திருத்துவமே இருக்குது. தேவன் இருக்கிறார், இதுல இயேசு கிறிஸ்து இருக்கிறார், இதுல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். சம்பூரணமாய் உங்கள் இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவரை அப்படியே ஒரு மதகு போல ஊத்தி விடுவார். நீங்கள் தண்ணீரை போல, அன்னாளை போல உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே அதிகாலையிலே ஊற்றி விடும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்தில் ஊற்றி விடுவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரம்மா. சகோதரனே, ஆண்டவர் உங்களை ஒரு புதிய முறையிலே நடத்துவார். கடந்த காலம் குறித்து நீங்கள் பயப்படவே கூடாது, வருந்தவே கூடாது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ நஷ்டமானாலும் பரவாயில்ல, எவ்வளோ கடனில் விழுந்துட்டாலும் பரவாயில்ல. நம்ம இயேசுக்குள்ளே வரும்பொழுது, நான் இயேசுவில் இருப்பேன்னு சொல்லும் பொழுது எல்லா பள்ளங்களையும் அவர் நிரப்பிடுவார். எல்லா மதில்களையும் அவர் உடைச்சி போட்டு நம்ம முன்னால் போக வச்சிருவார். எந்த மனிதனும் உங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாதபடி காத்துக்கொள்ளுவார். உங்களை பயமுறுத்துறவர்களை உங்களே ஒரு அச்சமாக அவர்களுக்கு மாற்றி விடுவார். எல்லாத்தையும் சரி வைப்பார். நீங்களாக போய் ஒரு காரியத்துக்காக கடந்துட்டு அடிச்சு பிடிச்சு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் அமர்ந்திருந்து நீங்கள் தான் தேவன் என்று கண்டுகொள்ளுங்கள். விசுவாசிக்கிறவன் நல்ல தைரியமா சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆங்ஸைட்டியே இருக்கக்கூடாது, பதஷ்டமே இருக்கக்கூடாது, நர்வஸ்னஸே இருக்கக்கூடாது, கை ஆடக்கூடாது. நமக்கு ஆண்டவர் இந்த கிருபைகளை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி, மென்டலி நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார்.
இது எந்த மனிதனிடத்திலையும் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர எந்த மனிதனிடத்திலையும் இந்த ஆசீர்வாதங்கள் கிடையாது. எந்த உருவத்திலும் கிடையாது, எந்த படத்திலும் கிடையாது, எந்த சர்வாதிகாரியிடத்திலும் கிடையாது, எந்த அரசியல் தலைவனிடத்திலும் கட்சி தலைவனிடத்திலும் சினிமா நடிகரிடத்திலும் கிடையாது. ஏமாந்து போகாதீங்கள். அதுதான் நாம் கடைசி வரைக்கும் நிற்க வேண்டியவர். நம்முடைய ஒரே பலன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு, சத்தமா சொல்லுங்க, எனக்கு பலன் உண்டு. எங்க வருது, எதுல வருது தெரியுமா? பிலிப்பியர் 4:13 வசனத்தை மட்டும் இல்லை, அந்த பாகத்தையும் நம்ம மனசுல வச்சுக்கிடலாம். பிரியமானவர்களே, 1 யோவானுக்கு வாங்க. 1 யோவான் 3:6 பாருங்க. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. இயேசுவை எங்கே காணலாம்? முழங்காலில் நிற்கும் பொழுது காணலாம், வேதத்தை வாசிக்கும் பொழுது காணலாம், அதிகாலையில் அவரை காணலாம். அவரை காணும் பொழுது அந்த பகலிலே நாம் எந்த பாவத்திலும் சிக்க மாட்டோம், எந்த பாவ மனுஷனிடத்திலும் சிக்க மாட்டோம், எந்த பாவ சூழ்நிலையிலையும் நம்ம விழுந்துட மாட்டோம். காலையிலேயே அதிகாலையிலேயே நீங்கள் உங்கள் மனசில் போய் நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும், எப்படி நம்ம டைம் போடலாம். நமக்கு ஒரு 10 மணிக்காவது 10:30 மணிக்காவது 11 மணிக்காவது நம்ம தூங்க வேண்டியது இருக்குது. நம்முடைய ஃபிசிக்கலாக ஒரு 6 மணி நேரமோ 5 மணி நேரமோ நமக்கு ரெஸ்ட் வேண்டியது இருக்குது. அப்படியானால் நம்ம 4 மணிக்கு எழுமணும்னா ஒரு 6 மணி நேரத்துக்கு பின்னால் எப்போ தூங்குனா நம்ம 4 மணிக்கு எழும முடியும்? அதுக்கு தக்கபடி நாம் நம்முடைய டேயை, நம்முடைய லைஃப் ஸ்டைலை, நம்முடைய டைமை நாம் டிசிப்ளின் பண்ண வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் இல்லை என்றால், ஏனென்றால் சகலமும் ஒழுக்கமும் கிரமமும் ஒழுங்குமாக நடக்க கடவுது. 1 கொரிந்தியர் 14 கடைசி வசனம் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, நமக்கு அந்த ஒழுக்கம் இல்லை என்றால் பிசாசு ஒரு நொடியிலே நம்மளை கொண்டு போய் விடுவான். எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஒழுக்கம் கிடையாது, எத்தனையோ கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு ஒழுக்கம் கிடையாது. அவருடைய இருதயத்திலே அவர்கள் வறண்டு போய் கிடக்கிறார்கள். வெளியிலே வேஷம் காட்டி விடலாம், உள்ளுக்குள்ளே எத்தனையாக நாம் வருந்தி கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் பிரியமானவர்களே, உள்ளுக்குள் இருப்பதை வெளியே சொல்ல முடியாதவர்களாகவும் நாம் வாழ்ந்து கொண்டு வாழ்கிறோம். நன்றாக நீங்கள் மனதிலே வைக்கத்தக்கதான ஒரு வரி, நான் இயேசுவில் இருப்பேன். எவ்வளவு தடவை சொல்றீங்களோ அவ்வளவு தடவைக்கு நீங்க ஆதீர்மானிக்க போறீங்க. நான் இயேசுவில் இருப்பேன். மார்ச் 1ஆம் தேதி ராத்திரி எத்தனை மணிக்கு தூங்க போறேன்? ஆண்டவரே, நான் தூங்கும் வரைக்கும் நான் இயேசுவில் இருப்பேன். இன்றைக்கு நான் இயேசுவில் இருப்பேன். அப்படியால் நான் பாவத்தில் இருக்க முடியாது. பிரியமானவர்களே, நாம் இயேசுவில் இருப்பீங்க. யோவான் 15க்கு வாருங்க. ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 15, நான் இயேசுவில் இருப்பேன், நான் இயேசுவில் இருப்பேன்கிறதுக்கு யோவான் 15ல் சில விசேஷமான வசனங்கள் இருக்கு. ஐயா, அம்மா, தம்பி, தங்கமார், நீங்கள் அந்த யோவான் 15 வீட்டுக்கு போன பிறகு தாராளமாக இன்னைக்கு படிங்க. நல்ல டைம் எடுத்து நீங்கள் யோவான் 15 வாசித்து பாருங்க. இன்னைக்கு நீங்கள் மற்ற பகுதி வாசிக்கலாம், ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு விசேஷமாக இயேசுவில் இருப்பேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்த யோவான் 15வது அதிகாரம் இட்ஸ் எ மஸ்ட். பாருங்க, அந்த யோவான் 15ல் நீங்க தயவு செய்து 4வது வசனத்துக்கு வாருங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நீங்களும் என்னில் கனி கொடுக்க மாட்டீர்கள். பிரியமானவர்களே, God can do without man, man cannot do without God. இது நல்லா நீங்க மனசுல வச்சுக்கிட்டணும். கடவுள், கர்த்தராகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், நீங்களும் நானும் இல்லாம எதுவும் செய்ய முடியும். ஆனால் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவர் இல்லாம, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லாம, பிதாவாகிய தேவன் இல்லாம ஒன்றும் செய்யவே முடியாது. God can do anything without man, but man cannot do anything without God.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளை இன்னைக்கு கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த யோவான் 15வது அதிகாரம் இந்த 5வது வசனம், நான் அவரை நிலைத்திருப்பேன், நான் இயேசுவில் இருப்பேன், நான் இயேசுவில் நிலைத்திருப்பேன், நான் இயேசுவிலேயே நடப்பேன், நான் இயேசுவிலேயே தூங்குவேன், நான் இயேசுவிலேயே ஓடுவேன். ஐ வில் பி இன் ஜீசஸ், இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷனை நான் அறிவேன். என்ன அழகா சொல்றாரு பார்த்தீங்களா பரிசுத்த பவுல் தன்னை பற்றி சொல்லும் பொழுது, கிறிஸ்துவுக்குள், இயேசுவுக்குள். அருமையானவர்களே, நல்ல ஒரு வசனம் அது. இந்த யோவான் 15வது அதிகாரம் அந்த அருமையான அந்த அந்த வசனத்தில் நீங்கள் 5வது வசனத்துக்கு வாருங்கள். அடுத்த வசனத்துக்கு வாருங்கள். அடுத்த வசனத்தை பாருங்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தான் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அடுத்த சத்தமாக வாசிங்க. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அதான் நான் முதல்ல சொன்னேன்.